ராஜகம்பீரன் அவர்கள்ட்ட இப்ப தமிழ்நாடு அரசு தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி முன்பு இந்த இவ்வளவு விஷயங்கள் நடந்தப்ப அந்த சிறுவாணி ஆற்றின் குறுக்கே கட்டண அந்த தடுப்பணை கட்டினதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிவிக்காமல் இருக்கப்பட்டு இருக்கிறதா தமிழ்நாட்டுக்கு, அல்லது தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறதா தமிழ்நாடு அரசு? தெரிவிக்கப்படாமல் தான் இருந்திருக்கிறது. அது இப்போ கூட சமீபத்தில் இப்போ இந்த அமராவதி ஆற்றினுடைய குறுக்கே இப்பொழுது இந்த சிலந்தி ஆற்றினுடைய இதெல்லாம் தடுப்பணை கட்டுறாங்களே, இந்த செயல்பாட்டை கூட ஒரு தனிப்பட்ட நபரினுடைய கண்காணிப்பின் கீழே தான் அரசுக்கே தகவல் வந்திருக்கிறது. ஒரு விடுதலை சிறுத்தைகளை கட்சியை சேர்ந்த ஒரு விவசாய அணியை சேர்ந்த ஒரு மாநில செயலாளர் அந்த பகுதியில் வசிக்கிறவர், யதார்த்தமாக அவர் போய் அவர் வழக்கமாகவே அவர் விவசாயம் சார்ந்த பணிகள் செய்யக்கூடியவர், அவர் போய் கண்காணித்து அவர் தான் அரசுக்கு தகவல் தெரிவிக்கிறாரு. அப்போ என்னன்னா அவர்கள் திருட்டுத்தனமாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. சட்டப்பூர்வமான அனுமதி பெற்று ஒரு வேலை திட்டம் தொடங்கினாதான் நமக்கு அது தகவலாக வெளியில் வரும். நீங்கள் அது ஒரு வனப்பகுதி சார்ந்தது, வனத்துக்குள்ளே ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிற இடத்துல தடுப்பணை கட்டுறாங்க அப்படிங்கிறத எல்லா நேரமுமே கண்காணிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா வனத்துறை அலுவலர்கள் மூலமாக அதுவும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்குது, கேரளா அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற போது நம்மளுடைய எல்லை வேற ஒன்றாக இருக்கிறது. இப்போ அவங்களுடைய திட்டமே என்னன்னா, முல்லை பெரியாறு அணை விஷயத்திலே கூட அவங்க என்ன செய்யறாங்கன்னா 999 வருடத்திற்கான அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அதனுடைய உரிமை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. அந்த முல்லை பெரியாறு அணை கேரளாவினுடைய எல்லையில் இருக்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இன்னொரு அணையை கட்டினால் அது பாதுகாப்பாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் அதற்கான குழுவினர்லாம் பார்த்து எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்பயும் அவங்க ஏன் பாதுகாப்பு இல்லை, 30 லட்சம் பேர் அந்த அணை உடைஞ்சா 30 லட்சம் பேருக்கு உயிருக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு திரைப்படங்கள் கூட அவங்க வெளியில எடுத்து ஒரு அதெல்லாம் பரப்புனாங்க, ஒரு வதந்தியை கூட அவங்க பரப்புனாங்க. அப்ப அவங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது என்றால், புதிய அணை கட்டினால் அந்த அணையினுடைய அதிகாரம் கேரளாவுக்கு உரியதாக மாறிவிடுகிறது. அதுக்காக அவங்களுடைய திட்டமே என்னன்னா, இது பலவீனமாக இருக்கிறது என்பது அல்ல, இது வலிமையாக இருக்கிறது. ஆனால் இதற்கான அதிகாரம் அவங்களுடைய தமிழ்நாட்டை கேட்டுதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை தங்கள் கைக்கு சாவி மாறணுங்கிறத அவங்களுடைய கணக்கு. இப்ப சட்ட ரீதியான போராட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக உயர்மட்ட அதிகாரிகளை கூட்டி தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கான தகவலை சொல்லி அது உச்ச நீதிமன்றத்தை நாடுவது, அது மாதிரியான சட்ட போராட்டங்களை தொடர்ச்சியா அவங்க செய்யறாங்க. இந்த விஷயத்துல கூட, சிலந்தி ஆற்றின் விஷயத்துல கூட அதிமுக பொதுச் செயலர் இபிஎஸ் இருக்கட்டும், பாமக தலைவர் அன்புமணியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் விமர்சனம் வைத்ததற்கு பிறகுதான் முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதுகிறார் அப்படிங்கிற ஒரு கண்டனம் வருது. இல்ல அப்படி கிடையாது, இதுல கவனம் அவ்வளவா செலுத்தல. இல்ல, அதாவது சட்டப்பூர்வமாக ஒரு செயல் செய்கிறதற்கும் ஒருவர் யாரும் கவனிக்காதப்போ ஒரு செயல் செய்யறதுக்குமான வேறுபாடு இருக்கிறது. தகவல் வந்த உடனே தமிழ்நாடு அரசு உடனடியாக அதற்கான ஒரு சட்ட போராட்டத்தை உடனடியாக தீர்ப்பாயத்திற்கு கடிதம் எழுதுவதாக இருக்கட்டும், பினராயி விஜயன் அவர்கள் இதை அதிகாரிகளுக்கு உத்தரவிடணும், அவர் அனுமதி இல்லாமல் தொடரக்கூடாது என்பதற்கான கருத்தை அவங்க சொல்றாங்க. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு, சட்டத்திற்கு உட்பட்டு தான் இந்த பிரச்சனை அணுக முடியும். இதை எமோஷனலா தமிழ்நாடா கேரளாவான்னு நம்ம எல்லையில பதற்றத்தை உருவாக்கி நம்ம போர் நடத்த முடியாது. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த காலத்துல சேர சோழர்கள் போர் நடத்தினது மாதிரி போய் நம்ம போர் நடத்திட முடியாது. சட்டப்பூர்வமாக இதை எப்படி அணுகுவது என்கிற விஷயத்துல தமிழ்நாடு அரசு சற்றும் சளைக்கவே இல்லை. அவங்க உடனடியாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு அவர்கள் உடனடியாக அது கடிதம் எழுதுவதாக இருக்கட்டும், அவங்க தலைமைச் செயலாளரோட ஆலோசனை நடத்துவதாக இருக்கட்டும், பினராயி விஜயன் அவர்கள் இதை செய்யக்கூடாது என்று அறிக்கை விடுவதாக இருக்கட்டும், அதற்கான செயல் திட்டங்களை உடனடியாக செய்யறாங்க. இதுதானே அதிமுக ஆட்சியில இருந்தப்பையும் அதை தானே பண்ணிருப்பாங்க. நான் ஒன்னும் அதிமுகவை குறைத்து மதிப்பிடல. அதாவது இது போன்ற பொது விஷயங்கள்ல அதிமுக என்ன செய்ததோ அதைத்தான் திமுக செய்யுது, திமுக என்ன செய்தோ அதை அதிமுக செய்யுது. இதுல ஒருவர் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்வதற்கு அடிப்படை முகாந்திரம் இல்ல. அரசியல் ரீதியா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுனால ஸ்டாலின் சரியா கவனிக்கலன்னு அவர் சொல்றாரே தவிர, அவர் காலகட்டத்திலையும் யார் ஆட்சி செய்தாலும் சட்டப்பூர்வமான போராட்டத்தை தான் நடத்த முடியும். இதை எமோஷனலா அப்ரோச் பண்ணவே முடியாது. அதன் மூலமாக ஒரு பகை உணர்வை தூண்டுவது, கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பகை உணர்வை தூண்டுவது, ரெண்டு பேரும் இந்தியா கூட்டணியில் தானே இருக்காங்கன்னு கேட்கறது. அப்படின்னா தமிழ்நாட்டு பாஜகவுக்கு ஒரு நிலைப்பாடும், கர்நாடகத்தில் இதே காவிரி நீர் பிரச்சனை வருகிற போது கர்நாடக பாஜகவுக்கு வேறு நிலைப்பாடும் இருந்ததை நம்ம வெளிப்படையா பார்த்தோம். இதே தான் காங்கிரசுக்கும். எல்லா தேசிய கட்சிகளுமே மாநில நலன்களை அவங்க பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, வாக்கு வங்கி அரசியலை பொறுத்தவரையில பெருந்தன்மையாக இருந்தால் அவர்களுக்கு வாக்கு கிடைக்காது. அந்த நிலம் சார்ந்து, அந்த இனம் சார்ந்த உணர்ச்சிமயமான அரசியலை பேசுகிறவர்கள் நம்மளுடைய வாக்கை தட்டி கொண்டு போய் விடுவார்கள் என்கிற காரணத்திற்காக அவர்கள் இந்த விஷயத்துல தேசிய அரசியலை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டாங்க. அந்தந்த மாநிலத்திற்கு என்ன தேவையோ அதைத்தான் அவங்க பேசுறாங்க. அதனால இதை உணர்ச்சி பூர்வமாக அணுகுவதன் மூலமாகத்தான் இந்த அரசியலே நடக்கிறது. அதனால அது இதற்கு தீர்வு கிடையாது. சட்டம் தான் அதற்கான, சட்ட போராட்டம் தான் அதற்கான நிரந்தர தீர்வு.